ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னித் சேனல். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர் தனுஷ் அவர்களை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். இப்போது அவரோட மகன் யாத்ரா பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவல் இணையத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ தனுஷ் ஐஸ்வர்யாவுக்கு யாத்ரா லிங்கா அப்படின்னு 2 பசங்க இருக்காங்க. இப்போது மூத்த பையன் யாத்ரா சினிமாவில் ஹீரோவாக வரப்போகிறாரா? அப்படி வந்தால் அவர் எப்படி இருப்பார்? ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக ஒரு ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் தனுஷ்கிட்ட அவரோட பையன் யாத்ரா ஹீரோவாக நடிக்க போகிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு தனுஷ் ரொம்பவே யதார்த்தமாக ஒரு பதிலும் சொல்லியிருக்காரு. நான் வறுமையின் காரணமாக 16 வயதிலேயே நடிப்புக்கு வந்துட்டேன். ஆனால் என் பையன் யாத்ராவுக்கு இப்போதான் 19 வயசு ஆகுது. நான் இன்னும் அவரை ஒரு குழந்தையாக தான் பார்க்குறேன். அவன் என்ன நினைக்கிறாரு, அவருக்கு என்ன விருப்பம்னு இன்னும் முடிவு பண்ணலை. இப்போவே இதை பற்றி பேசுகிறது ரொம்ப சீக்கிரம்னு சொல்கிறாரு. இருந்தாலும் நம்ம ஊரில் ஒரு பேச்சு அடிபடுதுன்னா அது சும்மாவா? இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ்குமார் முன்னாடியே ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, யாத்ரா சினிமாக்குள்ளே வர தயாராகிட்டு இருக்காரு. அவருக்கும் தன்னோட அப்பா தனுஷ் போலவே 6 பேக்ஸ் எல்லாம் வச்சு உடம்ப செம்மையாக ஏற்றிட்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டதும் ரசிகர்கள் ரொம்பவே உற்சாகத்தில் இருக்காங்க. தாத்தா ரஜினிகாந்த், அப்பா தனுஷ்னு பெரிய குடும்ப பின்னணியில் இருக்கிறப்போ யாத்ரா என்ட்ரி வேறு லெவலில் இருக்குன்னு ரசிகர்கள் இப்போவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தனுஷ் மறுக்கலனாலும் யாத்ரா வர்றது அவரோட விருப்பம்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒருவேளை யாத்ரா ஹீரோவாக அறிமுகமானா அந்த படத்தோட பூஜைக்கு தாத்தா ரஜினிகாந்த் அவர்களும் தனுஷ் அவர்களும் கண்டிப்பாக வருவாங்க. அந்த தருணத்தை பார்க்க ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அப்படிங்கிறது என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பொறுத்திருந்து தாங்க நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் இன்னையோட லேட்டஸ்ட் அப்டேட். தனுஷ் பையன் யாத்ரா ஹீரோவாக நடிக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸோ பிடிக்குமா? ஸோ உங்கள் கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.